நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் லஞ்ச் பிரேக் செய்திகளுடன். சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை இன்றைய தினம் சற்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. உலக சந்தையில் WTI ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 68.75 அமெரிக்க டாலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. அத்துடன் பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 72.31 அமெரிக்க டாலராக வீழ்ச்சி அடைந்துள்ளது. இதேவேளை உலக சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை இன்றைய தினம் 3.74 அமெரிக்க டாலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட 14 ராமேஸ்வர மீனவர்கள் இன்று அதிகாலை இலங்கை கடற்பரப்பில் வைத்து கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து நேற்று காலை மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடித்து கொண்டிருந்த நிலையில் தலைமன்னார் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். 2 இந்திய இழுவை படகுகளில் மீன்பிடியில் ஈடுபட்ட 14 இந்திய மீனவர்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட மீனவர்களும் இழுவை படகுகளும் தலைமன்னார் கடற்படை முகாமில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. தலைமன்னார் கடற்படையினர் விசாரணைகளின் பின்னர் குறித்த மீனவர்களை மன்னார் மாவட்ட கடற்தொழில் திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்க உள்ளனர். ஸ்ரீபாகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஹெட்டவள பிரதேசத்தில் இளம்பெண் ஒருவர் பொல்லினால் தாக்கப்பட்டதில் உயிரிழந்துள்ளார். நேற்று காலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதுடன் தாக்குதலில் காயமடைந்த இளம்பெண் கிளிமலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக ரத்னபுரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். ரத்னபுரி பகுதியைச் சேர்ந்த 23 வயதுடைய பெண்ணே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். உயிரிழந்த பெண் தாக்குதல் நடத்திய நபருடன் காதல் உறவில் ஈடுபட்டதாகவும் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு பொல்லினால் தாக்கி கொல்லப்பட்டுள்ளதாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சடலம் ரத்னபுரி வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவத்தின் பின்னர் சந்தேக நபர் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளார். சந்தேக நபரை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை ஸ்ரீபாகம போலீசார் முன்னெடுத்துள்ளனர். புதிய ஜனநாயக முன்னணியின் எஞ்சிய தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகள் தொடர்பான இறுதி தீர்மானம் நாளை அறிவிக்கப்படும் என பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபேகுணவர்தன தெரிவித்துள்ளார். தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவிக்கு முன்னாள் அமைச்சர் காஞ்சன விஜயசேகரவின் பெயர் முன்மொழியப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். புதிய ஜனநாயக முன்னணிக்கு ஆதரவு தெரிவித்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன உறுப்பினர்களின் விசேட கலந்துரையாடல் நேற்று பிற்பகல் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. கொங்கோ குடியரசில் பரவி வருகின்ற புதிய வகையான நோய் தொற்று காரணமாக 79 பேர் உயிரிழந்துள்ளனர். அந்த நாட்டு சுகாதாரத்துறை இந்த விடயத்தை தெரிவித்துள்ளது. இவ்வாறு உயிரிழந்தவர்களில் அதிகமானோர் 15 முதல் 18 வயதிற்கு இடைப்பட்டவர்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நோய் தொற்றுக்கு காய்ச்சல், தலைவலி, இருமல், சுவாசிப்பதில் சிரமம் உள்ளிட்ட நோய் அறிகுறிகள் காணப்படும் எனவும் அந்த நாட்டு சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் பெண்கள் மருத்துவ கல்வியை பயில தாலிபான் அரசாங்கம் தடை விதித்துள்ளது. இதற்கு ஆப்கானிஸ்தான் அணியின் சகலத்துறை வீரரான ரஷித் கான் வருத்தம் தெரிவித்துள்ளார். அத்துடன் குறித்த உத்தரவை மறுபரிசீலனை செய்யுமாறு அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் கற்றலின் முக்கியத்துவத்தை குர்ஆன் வலியுறுத்துகிறது. ஆப்கானிஸ்தான் பெண்கள் தங்களது கல்வி உரிமையை மீட்டெடுத்து நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களிக்க முடியும். அனைவருக்கும் கல்வியை வழங்குவது ஒரு சமூக பொறுப்பு மட்டுமல்ல, அது நமது தார்மீக கடமை என ரஷித் கான் தெரிவித்துள்ளார். நாட்டில் தொழுநோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக விசேட வைத்திய நிபுணர் நிரூபா பல்லேவத் தெரிவித்துள்ளார். சுகாதார சேவைகள் காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர்கள் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அதன்படி நாட்டில் இவ்வருடத்தின் முதல் 10 மாதங்களில் 1084 தொழுநோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர்.
அதிகளவான தொழுநோயாளர்கள் கொழும்பு மாவட்டத்தில் இருந்து பதிவாகியுள்ள நிலையில் அவர்களின் மொத்த எண்ணிக்கை 115 ஆகும். அத்துடன் கம்பகா மாவட்டத்தில் இருந்து 113 தொழுநோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். நாட்டில் கடந்த 2023ஆம் ஆண்டில் 1500 தொழுநோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என தெரிவித்துள்ளார். ரக்குவான பிரதேசத்தில் துப்பாக்கி தயாரிப்பு பொருட்கள் மற்றும் துப்பாக்கி உதிரி பாகங்களுடன் சட்டவிரோதமான முறையில் துப்பாக்கி உற்பத்தி தொழிற்சாலையை நடத்தி வந்த வர்த்தகர் ஒருவர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் விசேட அதிரடிப்படை தெரிவித்துள்ளது. ரக்குவான நோரோக்கன பிரதேசத்தைச் சேர்ந்த 49 வயதுடைய வர்த்தகர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். சிவனொளி பாதமலை யாத்திரை காலத்தில் மதுபானம் மற்றும் போதைப் பொருட்களை கொண்டுவரும் நபர்கள் மற்றும் குழுக்களை கைது செய்வதற்கான விசேட நடவடிக்கைகள் திட்டமிடப்பட்டுள்ளதாக ஹேட்டன் போலீஸ் அத்தியட்சகர் பிரதீப் வீரசேகர தெரிவித்துள்ளார். சிவனொளி பாதமலை யாத்திரை ஒரு புனிதமான பயணம், சுற்றுலா அல்ல என்றும் பக்தர்கள் கோயிலுக்கு செல்லும் போது மரியாதையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். மதுபானம் அல்லது போதைப் பொருட்களை சிவனொளி பாதமலை விகாரைக்கு கொண்டு வருவது ஏற்புடையதல்ல எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஹேட்டன் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அனைத்து போலீஸ் நிலையங்களும் யாத்திரையின் போது மதுபானம் அல்லது போதைப் பொருளை எடுத்து செல்வது கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு விழிப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டின் முதல் 4 மாதங்களுக்கான அரசு செலவினங்களை மேற்கொள்வதற்கான இடைக்கால கணக்கறிக்கை இன்று நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டது. பிரதமர் ஹரணி அமரசூரிய இடைக்கால கணக்கு அறிக்கையை நாடாளுமன்றில் சமர்ப்பித்ததுடன் இன்றும் நாளையும் இடைக்கால கணக்கறிக்கை மீது விவாதம் நடைபெறும். நாளை மாலை வாக்கெடுப்பு இடம்பெற்று நிறைவேற்றப்பட உள்ளது. இடைக்கால கணக்கு அறிக்கையை தயாரிப்பது தொடர்பாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவால் முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு கடந்த நவம்பர் 25ஆம் தேதி அமைச்சரவையில் அங்கீகாரம் வழங்கப்பட்டது. மேலும் சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தத்தின் திருத்தப்பட்ட விதிமுறைகள் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கப்படும் என சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இன்று நாடாளுமன்றில் தெரிவித்துள்ளார். மின்சார கட்டணத்தை குறைப்பதற்கான திருத்தப்பட்ட யோசனையை நாளை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்க உள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. இது தொடர்பான தரவு மதிப்பாய்வு தற்போது நிறைவடைந்துள்ளதாக மின்சார சபை குறிப்பிட்டுள்ளது. இதன்படி மின்சார கட்டணம் எவ்வளவு வீதம் குறைக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பில் இறுதி கணக்கீடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மின்சார சபை தெரிவித்துள்ளது. திருத்தப்பட்ட பிரேரணையை சமர்ப்பித்த பின்னர் பொது பயன்பாட்டு ஆணைக்குழு இது தொடர்பான மேலதிக நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். இலங்கை மின்சார சபை மின்சார கட்டணத்தை குறைப்பதற்கான பிரேரணையை முன்னர் சமர்ப்பித்திருந்த போதிலும் அதனை திருத்தியமைத்து மீண்டும் சமர்ப்பிக்க வேண்டும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஹந்தானி மலையில் வழி தவறி காணாமல் போன பாடசாலை மாணவர்கள் குழு ஒன்று இன்று வியாழக்கிழமை காலை போலீசார் மற்றும் இராணுவத்தினரால் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொழும்பு மற்றும் கிரிபத் கொடை ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த 16 முதல் 17 வயதுக்குட்பட்ட பாடசாலை மாணவர்கள் குழு ஒன்று நேற்று புதன்கிழமை காலை பேராதனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சரசவீகம பிரதேசத்திலிருந்து ஹந்தானிக்கு மலைக்கு சுற்றுலாவுக்காக சென்றுள்ளனர். இதன்போது மலையில் ஏறிக்கொண்டிருந்த மாணவர்கள் குழு ஒன்று கடும் பனிமூட்டம் மற்றும் குளிர் காரணமாக வழி தவறி காணாமல் போயுள்ளனர். பின்னர் காணாமல் போன மாணவர்கள் குழு இது தொடர்பில் போலீஸ் அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு தகவல் வழங்கியுள்ள நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் மற்றும் இராணுவத்தினர் அந்த மாணவர்களை மீட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். பல்வேறு திருட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மேல் மாகாணத்தின் தெற்கு பிராந்திய போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர்.
மேல் மாகாணத்தின் தெற்கு பிராந்திய போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பில் சந்தேக நபர்கள் தெஹ்வளி ரயில் நிலையத்திற்கு அருகில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பொத்தே லேகம பிரதேசத்தைச் சேர்ந்த 32 வயதுடையவர் ஆவார். சந்தேக நபர் கல்கிசை, தெஹிவளி, வெள்ளவத்தை, பம்பலப்பிட்டி மற்றும் கொள்ளுப்பிட்டி ஆகிய பிரதேசங்களில் இடம்பெற்ற பல்வேறு திருட்டு சம்பவங்களுடன் தொடர்புடையவர் என போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபரிடமிருந்து ஒரு மடிக்கணினி, ஒரு சைக்கிள் மற்றும் ஒரு கையடக்க தொலைபேசி என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேல் மாகாணத்தின் தெற்கு பிராந்திய போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். Tidak.